ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை என் லைஃப்பில் பார்ப்பேனா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு வந்து இதை பார்த்தோன்னே காண கிடைக்காத பொசிஷன் வந்துச்சு. ஒரு நடராஜர் வந்து இப்போ நேராக வந்து நின்னா நம்மளுக்கு என்ன ஃபீல் இருக்குமோ அந்த சிலையை பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் தான் உடம்பே வந்து அப்படியே சிலுத்து பார்க்கும்போதே. சிற்ப தொழில் அப்படின்னாலே சுவாமிமலை தான். எங்களுடைய சுவாமிமலை கிராமத்தில் எல்லா தெருக்களிலும் இரவு பகல் எல்லா நேரங்களிலும் இந்த சிற்பம் செய்பவர்களுடைய அந்த ஒளி கிடைத்து கொண்டே இருக்கும். முதல்ல இது ரொம்ப பண்ணது வந்து அண்ணன் தான். கிட்டத்தட்ட எங்கள் டீம்னு சொல்ல முடியாது, எங்கள் ஃபேமிலிக்கே அவங்க தான் வந்து ஆணி வேறு மாதிரி. நான் இதை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் சின்ன வயசுலேருந்து இந்த ஸ்கெட்ச் போடுறது அப்படியே பழக்கம். நம்ம எது கிடைச்சாலும் அப்படியே எடுத்து கிரிக்கும். கறி சாக் பீஸ் அந்த மாதிரி கிரிக்கிட்டே இருக்கும். எதிர் வீட்டில் வந்து ஒரு சிற்பி ஒருத்தர் இருந்தார். அப்போ ரொம்ப சின்ன பையன் ராஜு. அப்பயே போய் அங்கே போயிட்டு அங்கே போய் உட்காந்துருவோம். போயிட்டு நான் அவனோட என்னையும் கொண்டு போவான். நானும் போய் உட்காந்துருப்பேன். நானும் வெடிக்க பார்ப்பேன். அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் அப்புறம் வந்து அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி திம்மக்குடி வந்துட்டாங்க அந்த சிற்பி. அப்போ வரும்போது அண்ணனையும் வந்து அவர் கூப்பிட்டு வந்துட்டார். ரொம்ப கரெக்டாக ட்ராயிங்லாம் பண்ணுறான், ரொம்ப நாலேஜாக இருக்கான், அவனுக்கு அது பிடிச்சிருக்கு அதெல்லாம் சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போகிறோம் சொல்லி தாத்தா பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களோட அவன் பயணம் பண்ண ஆரம்பிச்சான். அவன் படிப்பை விட இதுதான் அதிகமாக அதோடு தான் வந்துட்டு இருந்தது. 98லேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன். வீட்டு பூஜை அறைகளுக்கு, கோயில்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கிற ரிசப்ஷன் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி அதுக்காக நிறைய பஞ்சலோக விக்கிரகங்கள்லாம் செஞ்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே லோக்கல் கொடுத்துட்ருக்கோம். அப்பா வந்து பட்டு சேலையெல்லாம் நெய்றவங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டில் உள்ளே போய் கற்றுக்கிட்டோம். செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் போய் லைஃப்பில் ஏதாவது ஒரு பெருசாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. நிறைய சிற்பங்களில் வந்து இந்த பீக் ஆஃப் ஆர்ட்னு சொன்னால் நடராஜா தான். சோழர் காலத்துலேருந்து அது வந்து சொல்லப்பட்டு 2004 ஸ்டார்ட் ஆனது. நம்மளுடைய கனவு நம்மளதாக இருந்தாலும் அது செயல்படுத்துறதுக்கு ஃபண்டு வேணும். ஆனால் நம்ம அப்போ என்னோட 15 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சின்ன பையனாக இருந்தாலும் போய் சொல்லும்போது யாரும் அதை பெருசாக எடுத்துக்கல, ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. பழைய சிஎம் அவங்க வந்து அவங்கள பார்க்க போகும்போது நக்கீரன் ஆகிட்ட போய் ஹெல்ப் கேட்டேன். ஓகே, அதை என்ன பட்ஜெட் வரும் என்ன அப்படின்லாம் கேட்டிருந்தேன். ஒரு டீட்டெயிலாக சொன்னேன். சொன்னேன்னா உடனே நானே பண்ணுறேன் அப்படின்ட்டு உடனே பேசணும். ஓகே பண்ணாரு. உடனே எக்ரிமெண்ட்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேக்ஸ் மாடல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வெயிட் வந்து 2-3 மடங்கு அதிகமாகிடுச்சு. அதிகமானோன்னா அதோட பட்ஜெட்டும் 3 பங்கு அதிகமாகிடுச்சு. ஸோ அவர் பார்த்துட்டு ஐயோ என்னால் அவ்வளோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பி 2 வருஷம் ஸ்பான்சர் தேடி அலைஞ்சு அப்போ நிறைய பேர்களை பார்த்தோம். எல்லாம் கேட்குறவங்கலாம் இல்லை பார்ப்போம் அப்படின்ற வேர்ட்ஸ் வந்து நிறைய கேட்டு நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு. அப்புறம் திரும்ப நாராயணி பீடத்தில் வந்து சக்தி அம்மாவோட கிடைச்சது. சாய்பாபா புட்டபர்த்தி சாய்பாபா ஆசிரமத்திலேருந்து ஒருத்தர் அழைச்சிட்டு போயிட்டு இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அவங்கள பார்த்து பேசும்போது நம்ம ஒர்க்லாம் பார்த்துட்டு உடனே அந்த கூப்பிடு அந்த பையனை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்னை கூப்பிட்டாரு. அவங்கள்ட்ட ஒன்று கேட்கணும் என்னன்னா எனக்கு பெரிய கனவு இருக்குது, அதை வந்து நிறைவேற்றணும் என்னுடைய கனவு.
அம்மா மனசு வச்சா முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. வச்சாச்சு அப்படின்னா அந்த வார்த்தை அப்படியே புரட்டி போட்டுருச்சு வாழ்க்கை. ஏன்னா இது வரைக்கும் உலகத்தில் பண்ணலை. எங்களை பொறுத்த வரைக்கும் இது முடிச்சிருவோங்கிறது ஒரு நம்பிக்கை 2 பேருக்கும் இருக்குது. பட் அதில் எந்த அளவுக்கு அதில் இவ்வளோ எஃபெக்ட் போடணுங்கிறது நாங்கள் வச்சிருந்ததை விட அதிகமாக இருந்தது. அடுத்தே தான் இருக்கும் வேக்ஸ் மாடல் ஃபுல்லாக. ஸோ இப்போ அதுக்கு சேலஞ்ச் என்ன பண்ணோம், மேலே நாங்கள் அதுக்கு ஒரு 20 அடிக்கு மேலே ஒரு பரன் மாதிரி போட்டுட்டு மேலே ஏறி போய் படுத்துருவோம். இப்படி கீழே படுத்துட்டு அப்படி பார்த்துட்டு வரும் ஒருத்தரையும். ஈவன் ஒரு கையை ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், உடனே திருப்பி கை பண்ணி பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லி ஒரு மேலே ஓடி போய் பார்த்து ஓகேன்னா ஓகேன்னு பண்ணிட்டு அப்படியே மட்டும் கொடுத்து திரும்பி. ஈவன் காஸ்டிங்கை சொல்லணும்னா 2000 வருஷத்துக்கு அந்த சோழர் காலத்துலேருந்து காஸ்டிங் பண்ணுறது வந்து எல்லாமே என்னன்னா, ஒரு 2000 கிலோ மெல்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன குருசிபிளில் ஒரு 80 கிலோ அந்த மாதிரி வச்சு நிறையா அடுப்பெல்லாம் வச்சு உருக்கிட்டு ஒரு குரூப்பாக அப்படியே வந்து கண்டினியூஸாக 1 by 1 அப்படியே ஒருத்தங்க போர் பண்ணிட்டு மூவ் ஆகிடுவாங்க. இது வந்து 10,000னா அவ்வளோ போடவும் முடியாது அவ்வளோ அப்படின்றப்போ அதை 3 குருசிபிள் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எங்கள் திங்கிங்க்கு இங்கே இந்தியாவில் இல்லைன்னா அப்புறம் ஜெர்மனிலேருந்து அதை இம்போர்ட் பண்ணி வந்தது. காலையில் ஒரு 6 மணி இருக்கும். அது வச்ச மெட்டல் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு 25 பேர் ஒரு டீம், அண்ணன் ஒரு டீமாக இருக்காங்க. அப்படி போய் பார்க்கும்போது அது பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதை போய் திறக்கிறதுக்காக ஒரு 3 பேர் மேலே ஏறி போய் அதை போய் ஓப்பன் பண்ணோன்னா அந்த அனலை தாங்கவே முடியல. அப்படி எடுத்தோன்னே அப்படியே அடிச்சுது. அப்படி ஒன்றும் பண்ண முடியல அவங்களால. த்ரில்லிங்காகவும் இருக்கும், சவாலாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. விளையாட்டு அப்படியே ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல பக்கத்தில் அதை பெரட்டும் போது இடம்லாம் பத்தல. இங்கே ஒரு வீடு இருந்தது. எங்கள் வீடு ஃபஸ்ட்டு ஒன்று கட்டியிருந்தோம். அது வந்து நல்ல ரூஃப் பில்டிங். அது பெரட்டும் போது அது இடைஞ்சலா இருந்துன்னு சொல்லி உடச்சிட்டோம். அதை அதில் இந்த ரோடே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனால் இதில் வர முடியாது. அதெல்லாம் கொண்டாந்து வந்து தூக்கில் அப்படியே மோல்டு அப்படியே இருக்குது. வண்டி தான் மேலே போச்சு. 10 பேர் பின்னி நின்னாங்க. வண்டி புரோக் ஆயிடுச்சு. வண்டி புரோக்கர்னா அவர் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தலையில் கை வச்சுட்டு உட்காண்டாரு. அது சொன்னால் என் எக்ஸ்பீரியன்ஸில் 50 டன் கிரெயின் உடஞ்சது இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்துட்டு போயிட்டேன். அதனால் அவர் என்னைக்கு நினைக்கிறாரோ அது நடக்கும். அந்த பழைய சோழர் காலத்து பாணி, அந்த ஆகம விதி, அதனால தான் இதை வந்து என்ன பண்ணுவோம், கோனேரி ராஜபுரம், தஞ்சாவூரில் இருக்கிற அந்த பழமையான நடராஜா, சிதம்பரத்தில் இருக்கிறது, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நடராஜா வந்து சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் தேடி போய் பார்த்து ஸ்டடி பண்ணி ஒன்னொன்னுலேயும் என்னென்ன சிறப்பம்சம் இருக்கும் எல்லாத்தையும் மொத்தமாக இதில் வைக்கணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டோம். சிவன் அப்படின்னு பொதுவாக பார்த்தீங்கன்னாலே அம்மா பாதி அப்பா பாதி 2 பேரும் தான் இருப்பாங்க. அர்த்தநாரீஸ்வரர் மீன் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணோம். அந்த ஃபஸ்ட்டு ஆர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் இருக்கும். சிம்மம் வந்து அம்பாளுடைய. அடுத்த ஆர்ச்சி தாங்கிட்டு இருக்கிறது வந்து பூதகணங்கள். அது ஆக்சுவலாக சிவாவுக்குள்ளது, அவருடைய அடியார்கள் எல்லாமே அவங்களுடைய இது. ஸோ கீழே வந்து முயலகண்ணு ஒருத்தர் மிதிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய காதில் பார்த்திங்கன்னா அந்த தோடு இருக்கும். தோட்டுக்குள்ளே வந்து யானை படுத்திருக்க மாதிரி இருக்கும். அப்போ அது அப்புறம் எவ்வளோ பெரிய ஆளுன்றதை காட்டுற மாதிரி இருக்கும். டீம்ல வந்து ஒரு 28 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இருக்கிறவங்க யாரும் ஒர்க் பண்ணாதவங்கன்னு சொல்ல முடியாது. நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அவர்கிட்ட நான் அன்பாக பேசுவேன். சில சமயம் அவர்கிட்ட போய் கேள்வியெல்லாம் கேட்பேன், இது மாதிரி இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பேன். அது எல்லாத்துக்கும் அவருக்கு காரணம் சொல்லிட்டே இருப்பாரு. நம்ம பண்ணுறோம், கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்லாம் இருந்தது.
அது செய்யும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, நான் அனுபவிச்சது. அதில் என்னால் நான் என்ன எஃபோர்ட் போட்டாலும் நடக்காமல் இருக்கும். அதெல்லாம் நிறைய எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். I didn't choose him. I was chosen by him.